ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மாலு ஆரோ சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்டான அம்மா சமையலில் மீன் குழம்பு செய்வது எப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நாங்கள் இன்றைக்கி சாலை மீன் தான் வாங்கியிருக்கோம். அந்த மீனோட க்ளீன் பண்ணுறது மசாலா தடவை தான் ஷார்ட்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. எல்லா காயும் வெட்டி தான் ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான் வீடியோவை. சட்டி நல்லா சூடான எண்ணெய் ஊற்றிக்கலாம். தென் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடாகத்தட்டியும் வெயிட் பண்ணலாம். ஸோ நல்லா சூடான பிறகு கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம், அப்புறம் மெயினாக வெந்தயம் போட்டுக்கோங்க மீன் குழம்புக்கு. அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சீரகம், கடுகு, வெந்தயம் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் இது ஸோ பெரிய வெங்காயம் ஆட் பண்ணலாம். வெங்காயம் போட்டாச்சு. எல்லா வெங்காயமும் போட்டுருங்க. தென் நல்லா வசக்குங்க காய்ஸ். நல்லா வசக்கிட்டே இருங்க வெங்காயம்லாம் போட்ட பிறகு. நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகத்தொட்டி வெயிட் பண்ணுங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். மீன் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி வதக்கிட்டு இப்போ நம்ம வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம். அதையும் போட்டு வதக்குங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் டொமேட்டோ பேஸ்ட்டு, தக்காளியோட பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிடலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. இதுலேயும் பச்சை வாடை ஃபுல்லாக போகணும். ஸோ நல்லா வதக்கிட்டே இருங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. முன்னாடியும் போடலாம், ஆஃப்டரும் போடலாம். அண்ட் தேவையான அளவு உப்பு மெயினாக போட்டுருங்க. வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். வீட்டு குழம்பு மசாலா அண்ட் மீன் குழம்பு மசாலா ரெண்டும் சேர்த்து நாங்கள் ஒரு 3-4 ஸ்பூனு கிண்ணத்தில் போட்டு வச்சுருந்தோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வத்தப்பொடி இதில் போடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பச்சை மிளகா கூட போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வெறும் குழம்பு மசாலாவே போடுறோம். இந்த உரப்பே எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாம் நல்லா போட்டு நல்லா வதக்குங்க காய்ஸ். நல்லா வதக்கின போது புளி ஊற போட்டிருந்தோம். ஸோ கொஞ்சம் புளி தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது தேங்காய் பேஸ்ட்டு, தேங்காவை அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ தேங்காய் பேஸ்ட்டு இதையும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இதையும் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம்
தேங்காய் நல்லா அதை வாஷ் பண்ணி அதில் உள்ள தண்ணியை ஃபுல்லாக ஆட் பண்ணிடுங்க. எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. நல்லா கிண்டி விடுங்க கைஸ், நல்லா கிண்டி விடுங்க. தண்ணி தேவையான அளவு தண்ணி நாங்கள் ஒரு 5 பேர் அதுக்கான குவான்டிட்டி அளவுக்கு நாங்கள் பண்ணிக்கிறோம். நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கிண்டிடுங்க. அதுக்கப்புறம் இப்படி நல்லா கொதிக்கணும் கைஸ். நல்லா கொதித்து வர போது தான் நீங்கள் மீன் போடணும். நாங்கள் ஆல்ரெடி மசாலா தடவி வச்சுருந்த மீன்லாம் ஆட் பண்ணுறோம் பாருங்கள். எல்லா மீனையும் இப்படி போட்டுருங்க. போட்டுட்டு லைட்டாக ஒரே ஒரு கிண்டு கைஸ், எல்லாம் மிக்ஸ் ஆகணும். அதனால லைட்டாக ஒரு கிண்டிட்டு கிண்டி விட்ட பிறகு கொத்தமல்லி ஆட் பண்ணிடுங்க. ஸோ கொத்தமல்லியை நல்லா ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். லைட்டாக கொதித்து வரணும். மறுபடி நல்லா கொதித்து வந்த பிறகு ஸ்லோவில் வச்சு 5 மினிட்ஸ். அவ்வளோதான் கைஸ், மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு. ஸோ வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இன்றைக்கி ஒரு பொடி தான். நான் ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் அம்மாவோட மீன் குழம்பு சாப்பிட்றேன். அதுதான் உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இப்படி ஒரு டைம் ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.